ஒரு பகுதியில் அமைஞ்சுன்னா வீட்டு திட்டங்களை பாருங்க, கொஞ்சம் எல்லாமே தண்ணிக்கு தான் நிற்குது. அப்படி போகிறது. அதே மாதிரி இந்தியாவிலே ஒரு வீடு வந்து தண்ணிக்கு இருக்கு. இதுல மடத்து வழியின் ஒழுங்க வந்து ஃபுல்லா மூடிட்டுது. குழி கட்டுமான்ல இங்க பாதை எல்லாம் பழுதா போயிட்டு, இந்த மண் எல்லாம் இந்த கடலையில கொண்டு போயிட்டு. புங்குடு தீவு பாருங்க, கண்ணகி அம்மன் வளைவு இருக்காங்க. இப்போ வந்து வெள்ளங்கள் எல்லாம் வத்தி கொண்டு போகுது, கடல் மட்டம் எல்லாம் நல்லா வத்திட்டுது. இருந்தாலும் ஒருக்கா போய் பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு. இப்படியே நாங்க திரும்பி இடப்பக்கத்தால போக போகிறோம். இப்போ நாங்க வேலனை சந்தியால திரும்புறோம். மங்களா வழிச்சந்தி அடுத்தது. மங்களா வழிச்சந்தி. ஆனா இந்தியால வந்து நார்மல் இடங்கள்ல தண்ணிகளோடையும் காணல. வளமையை விட தண்ணி சரியா வத்திட்டு. ஆனா நேற்று வந்து இங்க இதெல்லாம் உயரத்துக்கு அடிச்சிருக்குது. வெள்ளம் இதால் பாய்கிறது பாருங்கள். பிரதான ரோட் அங்கா இருக்கு, கண்ணகி அம்மன் ஆலய வளைவு. புங்குடுதீவில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் சங்கம் வந்து ஃபுல்லா வெள்ளத்துக்கு தான் இருக்குது. இங்க வந்து கடல் அலை மாதிரி அலை அடிச்சு கொண்டு. இதுல மடத்து வழியின் ஒழுங்க வந்து ஃபுல்லா மூடிட்டுது. இந்த கோயிலும் இருக்காக இதுக்குல இதுல பார்த்தோம்னா அந்த கோயில் இருக்கு பாருங்க பின்னால, அந்த கோயிலும் வெள்ளத்துக்கு தான் இருக்குது. இங்க புங்குடுதீவு வளைவுல மட்டும் வெள்ளம் இல்லை, அப்படியே போற பாதை வெள்ளமா தான் இருக்கு. புங்குடுதீவுக்கு உள்ள வலிக்கிட்டு போறோம் இந்த வளைவுல இருந்து. ரெண்டு பக்கம் சரியான வெள்ளம் போட்டுடுது. வேலனே ஊர்காத்துறை எல்லாம் பெருசா வெள்ளங்கள் இல்லாத மாதிரி கிடக்கு. ஆனா இங்கால வந்து சரியான வெள்ளமா இருக்கு தீவுல. இங்க பாருங்க வெள்ளத்தை. இங்க வந்து அந்த வீடுகளை பாருங்க, அங்க எல்லாமே இந்த வெள்ளத்துக்கு இருக்குது. ஒரு பகுதியில் அமைஞ்சுன்னா வீட்டு திட்டங்களை பாருங்க, கொஞ்சம் எல்லாமே தண்ணிக்கு தான் நிற்குது. அப்படி போகிறது. அதே மாதிரி இந்தியாவிலே ஒரு வீடு வந்து தண்ணிக்கு இருக்கு. இது என்ன ஒரு வாசியசாலையோ சந்தையாகுமே. இது வந்து புங்குடுதீவு மத்திய கல்லூரி. தீவு வீரகத்தி ஆலயம் பாருங்க, வெள்ளத்துக்கே மூழ்கி விட்டது. இங்க பாருங்க, இந்த குளக்கட்டில இதுல எல்லாம் இருந்து வாரினாங்க. வெளில ஃபுல்லா தண்ணி. எல்லாம் ஒரே மட்டத்துல கிடக்கு. இங்க பாருங்க, இந்த கடல் வந்து இங்க பொங்கி வந்து இந்த கரையெல்லாம் இந்த கஞ்சல்களை ஒதுக்கி இருக்கு. இவ்வளவு இருந்து வந்திருக்கு நல்லா. ஆனா இப்ப வந்து நல்லா வத்திட்டு கடல். இது இப்ப நாங்க நயனாதீவுக்கு போக முன்னுக்கு ஒரு தீவு இருக்கு, அந்த தீவால போய் கொண்டிருக்கிறோம். இதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். எல்லாம் வத்திட்டு கடல், என்னத்துக்கு உதவியெல்லாம் வத்திட்டு.
தீவுக்கு போக முன்ன கோவில் என்ன கோயில்? ஓ, இங்க பாருங்க. ஆமா, வெள்ளம். இப்பதான் வெள்ளத்தை பாக்குறோம். கடற்கரை பக்கத்துல இருந்தும் வெள்ளமா கிடக்கு. நேற்று எடுத்துருக்கோணுமா? உண்மை நேற்று முள்ளா நின்று இருக்கு மேன எங்க பள்ளம் கிட்ட கொதறியாதான். அப்படியே நைனாதீவு கிட்ட வந்துட்டோம். அதாவது குறி கட்டுவானுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க எல்லா இடம் இதெல்லாம் நேற்று மூடி வெள்ளம் வந்ததாம். இன்றைக்கு வந்து வத்திட்டுது. நைனாதீவுக்கு நிக்கிறது குறிகட்டுவான். குறிகட்டுவான்ல இங்க பாருங்க கத்தாழை எல்லாம் வந்திருக்குது. எங்க இருந்து வந்ததோ தெரியா, இங்க நிறைய வந்திருக்கு. இங்க பாருங்க குறிகட்டுவான்ல இங்க பாதை எல்லாம் பழுதா போயிட்டு, இந்த மண்ணு எல்லாம் இந்த கடலையில கொண்டு போயிட்டு. இங்க பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்திட்டுது. என்னத்துக்கு வத்திட்டு எல்லா கடல் இந்த கழிவுகள் எல்லாம் வந்து இந்த விரையில் அடைச்சு இப்போ ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கணும். மக்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கணும். அதில் நைனாதீவு அம்மன் கோபுரம் தெரிகிறது. கடுமையாக வேலையில் நடந்து கொண்டிருக்கு போல எனக்கு. மழை திருப்பி வருமோ? எல்லாம் வெளிச்சிட்டு தான். நான் கொஞ்சம் இருட்டு இருக்குத்தான். திரும்ப வரும்போது புங்குடுதீவு பாலம் முடியுது. இங்க வேற கொஞ்சாலி பக்கம் எல்லாம் கரை தெரியுது, வத்திட்டு கடல். யாழ்ப்பாணம் பண்ணை பகுதி. பண்ணை பாலம் 5:30 மணிக்கு. வண்டியில ஒருவர் வந்து இறந்துட்டார் தண்ணிக்கு ஒதுங்கி. அவ்வளவு சினமா இருக்குது. தேதி பின்னேரம் மீன் பிடிக்கிற போயிருக்கிறார். அங்கேன்னா பொன்னாளி ஆள் வந்து கேரள மீன் பிடிக்க போய் இங்க பாருங்க இவ்வளவு சினம் வந்திருக்கிறோம். என்னன்னா அவர் வந்து இப்ப இறந்துட்டார். அவர் காலையில இருந்து நேரு ஃபுல்லா தேடினவன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் நிறைய வீடியோ எடுத்து போட்டேன்னா இந்த கார்னர் பாலத்துல 2 வீடியோ எடுத்து போட்டேன்னா இப்படி கடல் அலைய அடிச்சது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து பொடி எடுக்கிறதுக்கு போலீஸ் எல்லாரும் வந்திருக்கணும். கவலையா இருக்கு. இந்த மழை வெள்ளம் இதை மாற்றி விட்டது. அரை கிலோ வரமா? அவ்வளவு வரும். கிலோ வரமே 2 கிலோ. வெள்ளத்துக்கு வீடுகள் இருக்கின்றது. கேரநகர் அதனாலதான் கேரநகர் ஊருக்கு போற இடம் எல்லாம் வெள்ளத்துக்கு மூழ்கி இருக்குது. கேரநகர் ஊரி என்ற பிரதேசத்துக்கு போறோம். ஆமா என்னையா ரோட்டுக்குத்தான் இருந்தாலும் ரோட்டை மீறி வெள்ளம் வந்துடுது. வீடுகள் எல்லாம் சரியாகும். வட்டி கொண்டு நாம் ஆட்டின் அழகை பாருங்க.
இது வந்து ஊரி கடற்கரை பாருங்க. பனையும் உண்டு. பனை அடியங்க மேலே இந்த முறிஞ்சிருக்கு. மேலே இருந்து விழுந்துருக்கா? இந்த இந்த இதில் இதுதான் அடியங்க போகுது. அடிக்க உங்களுக்கு மேலே அந்த மழை வந்து இங்க மட்டும் வெள்ளப்பெருக்கு வந்து எல்லாம் ஏற்றி இருக்கு. இது வந்து என்ன கெட்டியடி காரநகர். அங்கால ஊர்வாத்துறைக்கு போகலாம்னு வந்தாங்க. ஊர்வாத்துறையில இருந்து போட்டும் இல்லை, பாதையும் இல்லை. காரணம் பிரதான வீதி என்னிடம் நியூ ரோட்டாம் இதுக்கு பேர். விழுந்து விட்டோம். விழுந்து விட்டோம். கொஞ்சம் பெட்ரோலும் போகுது. இப்படி பள்ளங்கள் எல்லாம் கிடக்கு இந்த கேரளா ரோட்டுக்கு. வாழுகள் நான் நோவுது. தண்ணி கூட தானே பள்ளம் தெரியாம போச்சு. இன்ஜின் மூட்டு தானே. பள்ளம் நல்லா பெரிய அப்படி வெள்ளம். என்ன ரோட் இந்த இடம்? மெயின் ரோட்ல பாருங்க. இதுல வந்து தடிகள் எல்லாம் குத்தி இருக்கு. நம்ம இந்த வெள்ள வாய்க்கால் ஒன்று போகுதாம். அதுக்குள்ள விழுந்து போடுவோம். என்னன்னா இந்த இதுக்குள்ள பள்ளங்கள் இருக்கு. ரோட்டு பள்ளங்கள் இருக்கு. அது தெரியுது இல்ல தண்ணிக்கு. அப்ப எல்லாம் தக்கன்னு விழ வேண்டியதா கிடக்கு. இன்றைக்கு உண்மையா என்னன்னா கடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேல வத்திட்டுது. நேற்று வந்து இந்த பாலத்தின் இதோட முட்டி கொண்டு இருந்தது. இன்னும் அந்த பொடி எடுக்கல போலடாக்கு. உங்க ஆக்கள் நிக்கணும். பொடி எடுக்கல போலடாக்கு. மழையானா தூறிக்கொண்டே இருக்குது. இந்த ஓடுற பாலத்துக்கு அப்படியே வேலையா போட்டு பிடிக்கணும். எல்லாம் கடல்ல இருந்து எத்தி இருக்குது. மழை பெய்து ஓட்டம் ஏற்றப்பட்டிருக்கு ஏற்கனவே கேரளாவில். அதே மாதிரி மழை நிற்குது. எங்கட வளம் எல்லாம் வெள்ளத்துக்க முடியுது. கூட வருது. நேற்று இப்படி வரை வாழை மரங்கள் எல்லாம் முறிஞ்சு கிடக்கு பாருங்க.
வெள்ளத்துக்கு கொக்குவில் கூட தான் நிற்குது எல்லா இடம். விட்ட வந்து நிற்கிறேன். மூளாய் சுழிவிரம் பானாவட்டி அந்த இடத்துல உள்ள ஒரு மரம் விழுந்து இடக்கு மதில் எல்லாம் உடைச்சி போட்டுது. இங்கே பாருங்க ரோட் எல்லாம் மிதண்டு, கரண்ட் வயர் எல்லாம் மிதண்டு இடக்க. பழைய வீடு ஒன்று பின்னால தெரியுது. 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. என்ன நிலைமைண்டா வெள்ளம் எல்லாம் பெருசா இல்லை, வத்தி கொண்டு போகுது பாருங்க. இந்த எங்களோட ரோட்டு அம்மா வீட்டு ரோட்லேயும் வந்து வெள்ளம் பெருசா இல்லை. நாங்கள் அதில் போய் ஒரு ஆள் வந்து நேற்று காணாமல் போய் இன்றைக்கு மீன் பிடிக்க போயிட்டு இறந்திருந்தவர். அப்போ அது சம்மந்தமாக போலீஸ் அதில் வந்து ரிப்போர்ட் வந்து நாங்கள் வரைக்க திரும்பி ரிட்டர்ன் வரைக்கையும் அவர் வந்து பொடி வந்து எடுக்கலை, என்னதுக்கான தெரியல. மற்றது மழை வந்து பாருங்க தூறிக்கொண்டே தான் இருக்குது. இப்படியே தூறிக்கொண்டு இருந்துச்சுன்னா வெள்ளம் வந்துடும். ஆனால் அந்த காற்று வந்து தாண்டி போயிட்டுது, அது நேற்றே போயிட்டுது. இருந்தாலும் அது அந்த காற்று அலைகள் வந்து கடலில் அப்படி அடித்து கொண்டு இருக்குது. ஆனால் கார்னர் பாலத்துலேயும் வந்து வெள்ளம் வந்து ஒரு அடி கிட்ட வத்திட்டு, பாலத்தை மீறி வெள்ளம் போய் கொண்டு இருந்தார். கவனமாக இருக்கணும்னு நினைக்கிற நாங்கள். எங்களுக்கு நிறைய பேர் எடுத்து சொல்லியிருந்த தம்பி ஏன் இந்த இதுகளுக்கு வெளியால் போகிறீங்களாண்டு, இதுதானுங்கிற தொழிலன்றதும் ஒரு இதுதான். ஓகே, எப்படிச்சுன்னா மட்டும் லைக் பண்ணி விடுங்கோ, எல்லோரும் கவனமாக இருங்கோ. ஆனால் இப்போதைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் சில இடங்களில் தான் தண்ணி கூட வெள்ளம் வந்து ஆக்கள் வந்து வீடுகளுக்கு எல்லாம் போயிட்டுது. கூட சேதங்கள் வந்து அங்காளி பக்கம்தான், வவுனியாலேருந்து அங்காளி பக்கம்தான். ஓகே, வேறு என்ன, நாங்கள் இப்படியே நாங்கள் உண்மையாண்டே பிளான் பண்ணி வந்தது ஊர்காவத்துறை ஹைட்ஸ் அதில் பக்கம் போகிறதுண்டு. அப்படியே போவோம்னு வலிக்கிட்டா ஒரு ஆள் சொல்லி கார்னரில் ஒரு ரெப்பொண்டு நடந்திருக்குண்டு போய் பார்த்துட்டு அப்படியே போனாங்க. இருந்தாலும் கார்னரை சுற்றி அடித்து போயிருந்தாங்க. ஊரி கிராமம் எல்லாம் வெள்ளத்தில் தான் இருக்குது. அப்படியே போக ஜெட்டியடி கார்னர்லேருந்து ஊர்காவத்துறைக்கு போகிற ஜெட்டியடி பாதை வந்து ஜெட்டியடி இந்த பாதை வந்து ஓடே இல்லை. ப்ரைவேட் போட்டு ஓடுறது எல்லாம் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கணும். இந்த கடல் அப்படி இலையா இருந்தது. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். மழையும் வந்து கொஞ்சம் விட்டு 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 பெய்து கொண்டிருக்குது. இப்படி இரவு பெய்தால் வெள்ளம் போட்டுரும். திருப்பியும் காற்றுகள் பெருசாக இல்லை உள்ளூருக்கு இல்லை, கடற்கரையெல்லாம் நிறைய காற்றா கிடக்கு. அவளை தான் இன்றைய அப்டேட். இதை நான் கொஞ்சத்தில் போடுவேன். நன்றி, வணக்கம்.